இருக்கக்கூடாது. ஒரு ஊழியனாக, ஒரு நண்பனாக, ஒரு வெல்விஷரா எல்லாம் சேர்த்து சொல்றேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். நாம வளர்ச்சி இருக்கணும், வளராம இருக்கக்கூடாது. அவை ஊழியங்களை பங்கு பெறுங்கள். 3ஆம் தேதி மாலை செட்டிப்பேர்ல மாதாந்திர ஊழியம் உண்டு. அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கேரல்ஸ் வருகிற வாரம் அடுத்த 8ஆம் தேதி முதல் நடக்கும். ஒரு 5 நாட்கள் தேதி அறிவிக்கப்படும். அதுல பங்கு பெறும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். கொஞ்ச நேரம் நாம் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இயேசுவே, எங்க நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆச்சரியமா இருக்கு. இத்தனை மாதங்கள் கண்ணை மூட மாட்டீங்களா? வேற தயவுசு கண்ணை மூடி வேற ஆலயத்துல உங்களுக்கான ஆசீர்வாதமான நல்ல பாடல் ஆராதனைகளை கடந்து வந்தோம். நம்ம கேட்டாலே போதும், வசனத்தை உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் பலனடையும். ஆமென். பைபிள் தான் சொல்லுது, 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்குகிறார், அவளை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். வார்த்தையை கொண்டு பேசும், தடைகளை மாற்றும் இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நல்லவர். மீண்டும் ஒரு விசை ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். புதுசா யார் வந்திருக்கிறீங்களா? புதுசா சரி, எல்லாம் வந்தவங்க தான். தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள், வாருங்கள், ஆண்டுடைய ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம், அதில் நான் வாசிக்கிறேன். 53, Psalm 78 verse 53. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். ஆமீன் சொல்லலாம். புரிஞ்சவங்க ஒரு அழிய சொல்லுங்க. ஆமா, நம்ம வாழ்க்கையில பயம் வந்தது, சோதனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனா ஏசப்பா அழகா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நாம் பயப்படாதபடி பத்திரமாய் வழி நடத்தி. இது 78ஆம் சங்கீதம் என்னன்னா, நடந்தவைகளை திருப்பி ஞாபகப்படுத்துகிற ஒரு சங்கீதம். இட்ஸ் a repetition of God's wonders and miracles. ஆமென். கர்த்தர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களையும் ஞாபகப்படுத்துகிற ஒரு புத்தகம். அதுலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் திருப்புங்க. அதுக்கு முன்னாடி ஆமென். அல்லேலூயா. 40ஆம் வசனம் பாருங்க. எத்தனை தரமோ வனாந்திரத்தில் அவர் கோபம் ஊட்டி அவாந்திர வெளியில அவரை விசனப்படுத்தினார்கள். அல்லேலூயா. மனுஷன் யாருன்னு நினைக்காம போனான். அதுக்கு முன்னாடி வசனம், அவர்கள் மாம்சம் என்றும் 39 திரும்பி வராமல் அகழுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். திரும்ப பாருங்க மேல 31, தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பினது, கொளுத்தவர்களை சங்கரித்தது. 32, இவையெல்லாம் நடந்தும் அவங்க திரும்ப அதிசயங்களை நம்பல. 33, 34, அவன் கொல்லும் போது 34 கொல்லும் போது அவரை குறித்து விசாரித்து திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடினார்கள். 35, கண்மலை என்றும் உன்னதமான தேவன் மீட்பர் நினைவு கூர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி பொய் பேசி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஈஸியா ஒரு பொய்ய சொல்லிட்டு போறாங்க. கர்த்தர் காரியத்துல கூட ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தம் வரமாட்டேன். இதெல்லாம் நடந்ததை சொல்லுது, பைபிள் சொல்லுது, நான் இல்லை, யாரும் தவறு நினைக்காது. பைபிள் எழுதி பாருங்க. இச்சகம் பேசி ஆமே அவரிடத்தில் போய் சொல்லி ஆமே நிலை வரப்படலையாம். 37, யார்கிட்ட? ஏசப்பாட்ட இருதயம் நிலை வரணும். என்ன நிலை வரணும்? அது வரும். நிலை ஆரம்பத்தில் வச்சு ஒரு இடத்துல நிலையா இருப்பது, அதான் நிலை சிறப்படுது. கர்த்தர்கிட்ட இருதயம் நிலை வரப்படலை அப்படின்னா நானலை போல வேணுங்கிறப்ப ஏசப்பா, மீதி நேரம் வேண்டியதில்லை. அப்படி இருந்தாங்க. ஆனா சொல்றாரு பாருங்க, இப்படிலாம் இருந்தும் அவர்கள் உண்மையில் உடன்படிக்கையில் உண்மையா இல்லை. உடன்படிக்கைனா என்ன? அவருடைய சொந்த பிள்ளை ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கையில சேர்த்து கொண்டார், ஞானஸ்தானம் கொடுத்தார். உடன்படிக்கை சில தாளந்துகளை வைத்து ஊழியத்துக்கு அழைக்கிறார். உடன்படிக்கை பண்றாரு, நீ என் மக நீ வந்து இதெல்லாம் செய், தாளந்துகள் உனக்கு உண்டு, விசுவாசிய இருந்து என் சபையை வெட்கப்படுத்தாது, வா திருவந்திருப்பாங்க எல்லாம் அழைக்கிறார். இப்படிலாம் இருந்து உடன்படிக்கையில் உண்மையா இருக்கவில்லை. 38, அங்க ஒரு வார்த்தை, அவரோ அவர்களை அழிக்காமல்
இரக்கம் உள்ளவராய். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா உற்சாகம். சில கை தட்ட மாட்டேங்குது. அல்லேலூயா. இவ்வளவு நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஆனா கர்த்தர் அதற்கு சரி கட்டாமல் இரக்கம் உள்ளவராய் திருமத்தை மன்னித்தார். உக்கிர கோபம் எழும்பாமல் நம்மை கோபத்தை விளக்கினார். ஏன் விளக்குறாரு? மாம்சம் திரும்பி வர செத்தா அப்படின்னு நினைவு கூறுகிறார். நாம இதெல்லாம் சொல்லிட்டு தான் கீழே அப்படி வாங்க. மிருக ஜீவன்களையும் தப்பு வைக்கிறார். 48. ஆமே. அப்படி பின்னாடி பாத்தீங்கன்னா உக்கிர கோபம், சீனம் இதெல்லாம் ஆமே அவர்களுக்கு அனுப்பி கோபத்துக்கு வழி திறந்து ஆத்துமாவை மரணத்துக்கு விலைக்காவாமல் கொள்ளை நோக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி வாசிக்கும் போதுதான் எகிப்தில தலைச்சன்களை, ஏன் அதை எழுதியிருக்குன்னா, எகிப்தை விட்டு பார்வோன் அனுப்ப மாட்டேன்டான். தேவ பிள்ளைகளும் கடின இருதயம், ஹார்டன் ஹார்ட், ஸ்டிப் நெக், வணங்கா கழுச்சுள்ளவனாய் கர்த்தர் பார்த்தாரு. ஆமே. அந்த தேசத்துல ஒரு புலம்பலை உண்டு பண்ணி அவரை வெளியே கொண்டு வந்தார். கீழே பாருங்க, அப்படியே அல்லேலூயா பரிசுத்த எல்லை வரைக்கும் முகத்திற்கு முன்பா துரத்திட்டு தேசத்தை கொடுத்தார். 55 பாருங்க, 55 தேசாந்திரிகளாய் சுற்றி தெரிந்தவர்கள். 40 வருஷம் வனாந்திரத்துல நிலையான இடம் கிடையாது. மேக ஸ்தம்பம், மேகம் எழும்பும் போது பிரயாணம் புறப்படுவார்கள். மேகம் ஒரு இடத்துல இருக்கும் போது அவர்கள் பிரயாணத்தை முடித்து கூடாரத்தை போட்டு தங்குவார்கள். ஆண்டவர் வேண்டியதை கொடுத்தான், சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க. வனாந்தரத்திலும் பிள்ளைகளை பெற்றெடுத்து தலைமுறைகள் மாறி மாறி வாழ்ந்து ஆமேன் அநேக தினம் கர்த்தருக்காக வேலை செய்யாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் போனாங்க. அல்லேலூயா. ஆனாலும் அந்த வனாந்திர வாழ்க்கை குறித்து பைபிள் சொல்லுது, தம்முடைய ஜனங்களை பயப்படாதபடிக்கு 53 பத்திரமாய் நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டு. இந்த 11 மாசம் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆமே, தைரியமா இருக்கிறோம், சுகத்தோடு இருக்கிறோம். இன்னும் வேலை இருக்கு, இன்னும் சம்பளம் வருது, இன்னும் ஊழியம் செய்கிறோம். இதற்கு காரணம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, நம்மை தேவன் பத்திரமாய் நடத்தினார். ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன், நான் 2 வீலரு அதெல்லாம் ஓட்டும்போதெல்லாம் பத்திரமா தான் போறோம்னு நினைப்பேன். அது மாதிரி பூந்தமல்ல அப்படிதான் பத்திரமா போறோம். அப்படி இதுவரை நான் விழுந்ததில்லை. எங்க வீட்டுக்கிட்ட கூட டேர்ன் பண்ற இடத்துல இதுவரை ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆனதில்லை இத்தனை வருஷத்துல. ஆனா அங்க வரும்போது ஒரு அம்மா வந்தது, எங்க இருந்ததுன்னு தெரியல, டப்புன்னு கீழே விழுந்து பேண்ட் கிழிஞ்சிச்சு, முட்டியில சட்டையும் கிழிஞ்சிச்சு. இப்ப தெரியாம அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்த்தேன். பத்திரமா நம்ம நடந்தாலும் நம்மளால நடக்க முடியாது. கர்த்தர் அன்லெஸ் அன்டில் ஆமே ஆண்டோடைய பாதுகாப்புல நம்மளால பத்திரமாய் வர முடியும். இது ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றோம், நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றோம். ஏன்னா நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம், நம்ம சம்பாதிக்கிறோம். அதனாலதான் நம்ம இஷ்டம் போல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், பத்திரமாய் நடத்தினார். அது மட்டுமல்ல, சத்துருக்களை கடல் மூடி போட்டது. இந்த 11 மாசம் நீங்க கவனிங்க, உலக பிரகாரமா அல்லது சர்ச்சுக்கு ஒழுங்கா வராம சத்தியத்தை கேட்காம நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. என் சத்துரு எனக்கு விரோதம் பேசுறாங்க, எனக்கு விரோதமா எழும்புறாங்க, என்னை அவமானப்படுத்துறாங்க, நம்ம சண்டை நம்ம திரும்ப பேசினா ஆமா இன்றைக்கு நம்மளால சொல்ல முடியாது கர்த்தர் ஆமே கடலிலே சத்துருக்களை மூழ்கடித்தான்னு சொல்ல முடியாது. நானே பேசினேன், நானே வந்தேன், நானே அவங்களுக்கு கோபம் போட்டேன், நானே வேணும்னு செஞ்சேன், நானே பழி வாங்கிட்டேன் மனசு சொல்லும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா அங்கேயும் ஒரு சத்தியத்தை கற்றுத் தருகிறார். ஆமே, பல்லுக்கு பல் சொல்லுக்கு சொல் இல்லாமல் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் சமூகத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள். நம்மளை தெரிஞ்சே அவமானப்படுத்தினாலும் நமக்கு விரோதமாய் மனிதர் எழுப்பினா இதை பிரசங்கம் பண்றது ரொம்ப சொல்லிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. நான் அதை கடைபிடிக்கிறேன். ஒரு ஆமே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம முகத்துக்கு நேரா திட்டம் நம்மளை பார்ப்போம். ஆமே, நம்மளை ஒதுக்கணும், நேர பார்ப்போம். ஆனாலும் நம்ம நேசிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, பூரண அன்போடு நேசிக்க வேண்டும். ஆனா ஆண்டு சொன்னாரு, சத்துருக்களை கடல் மூடி போட்டது. நீ மூடி இருக்க முடியாது, பார்வோனின் சேனைகள் எதிர்த்து நின்றுக்க முடியாது, உன்னிடத்தில் பலன் இல்லை. ஆனால் நான் தான் அவர்களை வரவழைத்து உன்னை பின்தொடரும்படி செய்து நீ வெட்டாந்தரில் அக்கறை தாண்டின பின்பு அவர்களை உள்ளே வரவழைத்து அவர்களை பிரதானமான ரதங்கள் முதற்கொண்டு ஒன்று தப்பாதபடி அவளை அழித்து போட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த 11 மாதங்கள் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஆமே, சில காரியங்களுக்காக நன்றி சொல்லும்படியாக நம்ம சில வசனங்களை நாம் தியானித்து நாம் கடந்து செல்வோம். ஆமே, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. முதலாவது ஆமே, ஆதிகாமத்திலே 48ஆம் அதிகாரம் 48 ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல 11 மாதத்தின் கடைசி நாளில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமே, tomorrow we are going to enter into a new month. ஆமே, by the grace of God, தேவனுடைய கிருபையினால் புதிய மாதத்துக்குள்ளே போக போறோம். If God's will, தேவனுடைய சித்தமானால். ஆமே, 48:11 சொல்லுது ஆண்டவருடைய வார்த்தை. 48
11 யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. இஸ்ரவேல் என்பது யார்? யாக்கோபு சொல்றாரு தன் மகனாகி யோசேப்பை பார்த்து, நான் உன் முகத்தை காண்பேன் என்று நினைக்கல. ஏன்னா உனக்கு தெரியும் அவன் செத்துட்டான்னு சொல்லி பிரதர்ஸ்ல போய் சொன்னான். ஞாபகம் இருக்கா? ஆமா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பிறந்து வளர்ந்து வாலிபனை வரும்போது உங்களதான் கேட்டேன், நீ அழகா சொன்னீங்க சிஸ்டர், ஞாபகம் இருக்குன்றாங்க. தேங்க்ஸ். ஏன்னா நம்ம இந்த வார்த்தைகள்லாம் நமக்குள்ள எப்பொழுதுமே ஆழமாய் இருக்கும். சில சம்பவங்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. பிறந்து வாலிபனுக்கு தரிசனம் கொடுக்கிற ஆண்டு சொப்பனம் என்ன? அவனை எல்லாம் வணங்குவது போல், அவனை சுருக்கமா சொல்ற நேரம் இல்ல, தேசத்துல உயர்த்த போகிறேன்னு சொன்னார். உங்க குடும்பத்திலே ஒண்ணுனா உயர்த்த போகிறேன். இது அம்மா அப்பாவுக்கு தெரியுது, சொல்றான். அவர்கள் உற்சாகப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவர்களும் மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து அவனை அவமானப்படுத்தி சொப்பனைக்காரன் என்கிற டைட்டில் அதையும் கொடுத்து கூப்பிடுறாங்க. கடைசி ஒரு கட்டத்துல தண்ணி இல்லாத குழியில தூக்கி போடுறாங்க. கடைசியா இவனை கொலை பண்ணுவோங்கல அவனுக்கு கூட பிறந்த ஒரு சகோதரன் சொல்றான், வேணாம், அந்த ரத்த பலி உடன்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு விலங்கை அடிச்சு, மிருகத்தை அடிச்சு, இவன் ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த ரத்தத்துல தேய்ச்சி வீட்டுல அப்பா யாக்கோபிட்ட போய் சொல்றான், அவன் மகன் இறந்து விட்டான். துக்கமே கொண்டாடிட்டான். துக்கம் காரியம் சொல்லுவான். அதையும் இருதயத்தில் நடத்தி முடிச்சுட்டான். முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சம்பவம் பாருங்க. அவனை கர்த்தர் ஆமேன் குழியிலிருந்து தூக்கி எடுத்தான். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் உட்கார்ந்து பார்த்தா நீங்களே ஏறி வந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. ஒரு அழிலையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அப்படி நானே ஏறி வந்தேன், நானே சம்பாதிக்கிறேன்னு நினைச்சா இதையும் சொல்றேன். உங்களை விட நம்மளை விட படிப்புல சிறந்தவங்க இருக்கிறாங்க. ஆமே, டபுள் டிகிரி. சிலருக்கு வந்து பின்னாடி டிகிரி போடுறதுக்கே இடம் இல்லாம இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இல்ல என் அழகால நான் வந்தேன். சிலர் சொல்லுவாங்க சோ கியூட் அப்படிமா, சிஸ்டர் ரொம்ப அழகு, பிரதர் ரொம்ப அழகு. அந்த அழகு அடிப்படையில வந்திருந்தாலும் நம்மளை விட அழகானவங்க இருக்கிறாங்க. ஆமே, சத்தமா சொல்லுங்க. ஆமா, மிஸ் வேர்ல்டு இருக்கிறாங்க. வேர்ல்டு ஆமா, என்னென்ன சொல்றாங்க. ஏரியாவுக்கு மிஸ் டிஸ்ட்ரிக்டே வந்துருச்சு. ஒவ்வொரு மாவட்டத்துல அழகு, தெருவுல சில அப்படியே அழகா நடந்து போவாங்க. நம்மளை விட அழகு. நான் தான் தைரியசாலி, ரொம்ப ரொம்ப பலமுள்ளவன் அப்படின்னு நம்மளை விட பலமுள்ளவன் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்மளை விட சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். நான் தான் ஊழியம் பண்றேன் நினைச்சா என்னை விட ஊழியம் பண்றவங்க இருக்கிறாங்க, பாடுறவங்க இருக்கிறாங்க, செய்தி கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆனால் அவர்களுக்குரிய கிரியைகள், அவர்களுக்குரிய தான் நம்ம கிட்ட இல்லாட்டியும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், கர்த்தர் நம்மையும் நேசித்து, ஆமே, தகுதி இல்லாத நம்மையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. படுகொலியிலே தள்ளப்பட்டவன் தாவீது சொல்றான், உளையான சேற்றில் கர்த்தரினை தூக்கி எடுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க, சத்தமா சொல்லுங்களேன். அடுத்து பாருங்க, அவனை விற்று போடுறாங்க, அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான் போத்திபார் அரண்மனையில. ஆமே, கர்த்தர் கூட இருக்கிற அங்கிருந்து துரத்தி கொண்டு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இவனை ஆமீன் தேவ பிள்ளைகளுக்காக இரட்சகராக, அப்படின்னு இரட்சகர் மீட்கும் ஒரு மனிதனாக, அதாவது பஞ்சத்திலே சாகாதபடி ஜீவனை கொடுத்து அவர்களுடைய தேவ திட்டம் நிறைவேறும்படி அவன் இரட்சகராய் தேவன் தெரிந்து கொண்டபடினால் யோசேப்பை முன்னமே எகிப்துக்கு அனுப்பினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப என்ன பண்ற ஆண்டவர்? சும்மா இல்லை, இங்கே பஞ்சத்தை வர வைக்கிறார், அங்கேயும் பஞ்சம், எல்லா இடத்துலயும் தேசமே பஞ்சம். அங்கே யோசேப்பின் ஞானத்தினாலே ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கவும். ஆமே, இப்போ யாக்கோபு வயது சென்றவன், செய்தி போகுது, எகிப்திலே தானியம் உண்டென்று அறிந்து எல்லாரும் எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போன போதுதான் அங்கே ஆமே இடையில நடந்தவங்களுக்கு தெரியும், இவங்க மீதி சகோதரர் வராங்க. இவனுடைய சொந்த தாயின் மகன் அவன் வரல, அவனை காணும்படி அவன் விரும்புறான், போறாங்க, கூட்டிட்டு வராங்க. அப்பா சொல்றாரு, ஒரு மகனை சாக கொடுத்து இவனையும் சாக கொடுக்கணுமான்னு சொல்லி எல்லாம் புறப்பட்டு வராங்க. வரும்போதுதான் ஆமே யாக்கோபுக்கு சொல்லப்படுகிறது, இவன் தான் மகன் என்று சொன்ன போது யாக்கோபு சொல்லுகிறான், இஸ்ரவேல் சொல்லுகிறான், ஆமேன், உன்னை நான் காண்பேன் என்று நினைக்கவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு அது தொடப்பல்ல, அதனால சொல்ல சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன் என்று நினைக்கவில்லை, ஊழியம் இன்றைக்கு செய்வேன் என்று நினைக்கவில்லை. ஒரு ஆமே, எனக்கு ஒத்தாசை வரும் என்று நான் நினைக்கல. வரும் பைபிள் சொல்லுது, ஆனா எல்லாம் நம்ப முடியாத சூழ்நிலை நிறைய வந்தது. ஆயிரங்கள் தேவை உண்டு, குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், பயம், பிரச்சனை எல்லாம் வந்தது உண்மை. ஆனாலும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், உன்னை காண தேவன் கிருபை தந்தார். ஒரு அழிலியா சொல்லுங்க. அதுல இன்னொன்னு இருக்கு, ஆமேன், காண்பேன் என்று நான் நினைக்கல, வாசிக்கிறது. ஆனாலும் ரொம்ப முக்கியம், இதோ உன் சந்ததியையும் காண கர்த்தர் கிருபை செய்தார். தேவன் கிருபை பாராட்டி. ஒரு அழிலியா சொல்லுங்களேன். அப்ப அவன் கொலை பண்ணேன்னு அவன் செய்தி போனது
பெற்ற தகப்பனுக்கு துக்கம் ஏற்பட்டது எல்லாமே நன்மைக்கு தான். ஒரு ஆமே. நீங்க அப்படிதான் ஆண்டவரை துதிக்கணும். 11 மாதங்கள் எனக்கு என்ன நடந்திருந்தா நல்லது ஆண்டவரே. அதுல இன்னொரு ஆசீர்வாதமும் இருக்கு. என்ன, நீ எதை நினைச்சு கிடைக்கல, வரல, இன்னும் அப்படின்னு நினைக்கிறியோ அதற்கு பதிலும் கிடைச்சிச்சு. நீ அதையும் பெற்றுக் கொள்ளுவாய், அதை விட மேலானதையும் பெற்றுக் கொள்ளுவாய். ஆமேன்னு சொல்லுங்க. யோசேப்பு பறிகொடுத்தோன்னு அப்பா நினைச்சாரு. இப்ப பார்க்கும்போது அது உணர்வுள்ளவதான் சொல்லுவாங்க. யோசேப்பு சொல்றான், உன்னை காண்பேனே எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனா உன்னை கண்டது மட்டுமல்ல, உன்னை சுற்றிலும் இருக்கிற நம்முடைய குடும்பத்தினுடைய சந்ததிகளை நான் பாரு. 70 பேரா போறாங்க எகிப்துக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை அப்படியே பிடிச்சுக்கோங்க. ஆமே. இந்த நாள் இன்னும் உங்களுக்கு அற்புதம் நடக்கல நினைச்சா, என்னை ராத்திரிக்குள்ள கர்த்தர் அற்புதம் பண்ணுவார். ஒரு ஆமேன். இன்னும் 12 மணிக்குள்ள கர்த்தர் செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி இல்லைன்னு வருகிற மாதம், புதிய மாதம் கர்த்தர் அற்புதம் செய்வார். என்ன அற்புதம்? நீ எதை காணல, எது உனக்கு கிடைக்கல, எது இன்னும் வரலன்னு நினைச்சியோ அதை மட்டும் நீ பெற்றுக்கொள்ள போறதில்ல, அதோடு கூட சேர்த்து இன்னும் நிறைய நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ஒரு ஆமே. அவை கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உபாகம் 4:4 சொல்லுது, ஆகிலும் உங்க தேவனாய் கர்த்தரை நீங்கள் பற்றி கொண்டபடினால் இந்நாள் வரை உயிரோடு இருக்கிறீர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முதலாவது, நாம் இழந்து போன உறவுகள், நம்ம விட்டு போன ஆசீர்வாதங்கள், இது கிடைக்காது, கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே என்று செத்து போயிடுச்சு வராது நீ நினைச்சாலோ பாருங்க. இந்த இடத்துல சபை கட்டடம் ஒரு இடம் ரொம்ப குதிரை கொம்புன்னு சொல்லலாம் நம்முடைய வழக்க சொல்லின்படி, கோடி கணக்கு. ஆனா இப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் அல்லேலூயா, நம்ம ஊழியமே சின்ன சின்ன இடத்துல கூரை காலை ஆராதனையில விளக்கமா செய்கிறதா சொன்னேன். எல்லாரும் வந்திருந்தாங்க, நிறைய பேர் எல்லாம் பார்த்து அதை கேட்டாங்க கவனமா. ஒரு சின்ன ஒரு கூரை சபை 200 அடியில் ஆரம்பித்து இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் கூரை சபை இருந்தப்போ நான் இந்த இடத்தை நினைச்சிருக்க மாட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த இடத்தை நான் காண்பேன் என்று நினைக்கல. ஆனாலும் அல்லேலூயா, இந்த இடம் மட்டுமல்ல, இன்னும் சொந்த இடத்தையும் காண தேவன் கிருபை செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதாங்க விசுவாசம், இதான் சத்தியம். ஒரு அறையிலேயே சொல்லுங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தின ஆண்டவர். ஆமே. நான் திரும்ப சொல்றேன், எந்த தனி மனிதனுடைய உத்தரவாதம், கேரண்டீடு ஹெல்ப் கிடையாது. மாதமானா இந்த குடும்பம், இந்த நபர் இத்தனை 1000 கொடுப்பார் என்று பத்திரம் உயில் எழுதி கொடுக்கப்படவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அட சத்தமா சொல்லுங்களேன். சத்தம் வரமாட்டேன். எந்த ஸ்தாபனத்தின் உத்தரவாதமும் இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க சோர்ந்து போயிட்டா வருமானம் நாங்க தரோம், வாடகை கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆகவே இந்த யாக்கோபு இஸ்ரவேலின் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கும் அது அப்படியே பொருந்தும். ஆமே. நான் என் மகனாகிய எனக்கு முதிர் வயதில் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் நான் காண்பேன் நினைக்கல. ஆனாலும் இவனை மட்டுமல்ல, உன்னோடு கூட உன் சந்ததிகளையும் காண என் தேவன் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஆரம்ப புள்ளி சிறுமை வறுமைதான். ஆனா இன்றைக்கு இந்த இடத்துல வாடகை கட்டடமானாலும் கொண்டு வந்து நிறுத்தினவர். இப்ப நான் சொல்றேன், இது யோசேப்பு போல. யோசேப்பை பார்த்து ஆண்டவர் இஸ்ரவேல் யாக்கோபு சொன்னது போல நம்ம சொல்றோம், இந்த இடத்தை நான் காண்பேன் என்று நான் நினைக்கல. ஆனாலும் தேவன் அல்லேலூயா இந்த சந்ததியை காணப்படுகிறது போல சொந்த இடங்களை நமக்கு தருவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவனுடைய கிரியா இருக்கிறது. ஆமே. ஆகவே தேவனை நாம் துதிக்க வேண்டும். இரண்டாவதாக நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவதாக ஆதியாகமம் 32 மொத்தம் 5, காலையில ஒரு 3 குறிப்பு தான் சொல்ல முடியும், நேரம் இல்லை. ஆதியாகமம் 32 10ஆம் வசனம், 32:10. அடியேனுக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனாய் இருக்கிறேன். வசனத்தை கேட்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். தயவு செய்து அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமே. யாக்கோபு சொல்றாரு, கோலும் கையுமாக நான் கடந்து போனேன். உங்களுக்கு கோல் அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல அது சரீர உபாதைகளுக்காக பயன்படுத்திக் கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் கையில வச்சிருப்பாங்க. இந்த யாக்கோபு தன் மூத்த சகோதரன் ஏசாவுக்கு பயந்து கொலை செய்ய போகிறான். அம்மா அப்பா கூப்பிடுறாங்க, ஒரே நாள்ல நான் 2 பிள்ளைகளை இழக்க வேண்டுமா? ஆகவே நீ புறப்பட்டு உன் மாமா ஊருக்கு போ, அங்க போய் பெண் கொண்டு திருமணம் பண்ணிக்கோ. உன்னுடைய மூத்த சோனுடைய கோபம் முக்கன தனிந்த பின்பு நான் சொல்லி அனுப்புகிறேன், அப்புறம் வா என்று சொல்லி ஆதியாகமம் 28 அனுப்புறாங்க. இவன் கீழ்ப்படிந்தவனாய். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை இங்க உட்கார்ந்து இந்த வசனங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியாமல் இருந்தால் அதுல ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படியாம இருக்குமே ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம தொடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்களேன். சத்தியத்தை போதிப்பதுதான் சபையின் வேலை. ஆமென் சொல்லுங்க. இந்த வசனங்கள்லாம் நம்மளை தொடப்படாமல் இருந்தால், கீழ்ப்படியாமை இருந்தால் வசனம் தொடாது, மேலோட்டமா கேட்டு போயிடுவோம். ஆமென். என் ஆத்மா போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாக்கோபை குறித்து இந்த வசனம் சொல்லுது. அவர் சொல்றாரு, தேவரீர் நீ எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் பாத்திரமான அல்ல. I am not worthy to enjoy all your blessings. எல்லா ஆசீர்வாதங்களை அனுபவிக்க எனக்கு அருகதை இல்லை. ஆனாலும் ஆமென் ஹல்லேலூயா, நீ சொன்னீர், அதை செய்து முடித்து. 9 வாசிங்கன்னா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே, நீ போ, உன்னை உன் தகப்பன் தேசத்திற்கு மீண்டும் கொண்டு வருவேன் என்று என்னோடு சொன்னீரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அட சத்தமா சொல்லுங்க. இந்த ஜனவரி ஆரம்பிக்கும் போது நம்ம நிலைமை எப்படி இருந்தது? எத்தனை ஆயிரம் சம்பாதிச்சோம், எவ்வளவு பயம் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இடையில எத்தனை தரம் தேவனை மறந்தோம், ஊழியரை மறந்தோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. லிஸ்ட்லயே கிடையாது பாஸ்டர். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. ஆமா, அவரை ஒதுக்கி லிஸ்ட், நோ லிஸ்ட், நோ. இந்த லிஸ்ட்ல ஆண்டவரே இல்ல, பிரசனமும் கிடையாது. போனோம் வந்தோம். 9 மாதங்கள், 10 மாதங்கள், 11 மாதங்கள். இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறபடினால் அவருடைய ஆலயத்தில் வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. கவலைப்படாதப்பா, கவலைப்படாதம்மா, பழையவைகள் ஒளிந்து போயின. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் போய்தாயின. ஆமே. கோலும் கையுமாக உன்னோடு நான் பேசுகிற இந்த காலை வேளையில வெறும் கையாய் ஆமே யோர்தானை கடந்து போனவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பெண் கொண்டு வான அப்பா அம்மா சொன்னாங்க, பட் there is no guarantee. போய் பெண் கொள்ளணும் கேரண்டி. அங்கேயும் ஒரு 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 சம்பவம் நடக்குது. இது போல நம்ம வாழ்க்கையில அவன் விரும்பினது ராகேலை. யாரை விரும்பினா சொல்லுங்களேன் சத்தமா. அட நீங்களும் சொல்லுங்க, வாயில சொல்லிக்கலாம். யாரு விரும்பினா? அட சொல்லுங்க. ராகேலை விரும்பினான். ஆமே. அவங்க அப்பா பார்த்தாரு, அழகா இருக்கா, இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மீதி 3 நாள் இருக்கு, எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூஞ்சா இருக்கு, தள்ளி விட முடியாது, இவனு சொந்தக்காரன்னு சொல்லி நைட்டு அறை வீட்டுக்குள்ள போகல ராகேலை அனுப்பவில்லை, லேயாலை அனுப்பிவிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. லேயால் எப்படிப்பட்டவ? வரமாட்டேன், கூச்சப்பாரு. நான் ஒரு நிமிஷம் தான் வைக்க முடியும், வாழ்க்கை முழுவதும் கூச்சப்பாரு. இப்ப இவனுக்கு நிம்மதி, இவன் கரையை ஏற்றிட்டவன். இவன் போயிட்டு ஆமே கணவன் மனைவியான காலையில பாக்குறான் மூஞ்ச, இவன் வெறுமையான மூஞ்சி இல்ல. ஒரு அழியிலே சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கல்யாணத்துல தூரத்துல இருந்து பார்த்தேன்டி, அவர் அவ்வளவு அழகா இருந்தார், கிட்டக்க பார்த்தா சைக்கிள. ஒரு அழியிலே சொல்லுங்க. சொல்ற ஆளு சைக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு அழியிலே சொல்லுங்க. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, ரெய்மான்ஸ் ஷூட்டிங் எல்லாம் போடுவான், அப்படியே வந்து நிக்கிறது. நான் கூட வீட்டுல எல்லாம் செஞ்சு பார்ப்பேன். அவன் போடுறவன் ஒல்லியா இருப்பான், ஹேண்ட்ஸமா இருப்பான். ஒரு அழியிலே சொல்லுங்க. சாமுந்திரிக்கா பட்டு நிறைய விளம்பரம் வரும். ஆடை பார்த்து ஆணு வாயை பொழப்பது அல்ல. ஆமே. We are in the real world. நம்ம ஒரு உண்மையா இருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவை எப்படி நீங்களாம் பிரதிபலிக்க முடியும்? இங்கே யாக்கோபை போல. ஆமே. பழையவைகளை ஒரு நாள் மறக்க கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் திரும்ப சொல்றேன், நீங்க எந்த இடத்தில் தேவன் உங்களை தொட்டார். நான் இந்த 21 ஜெபத்துல சொல்றேன், எனக்கு தோணுச்சு, ஆமே, இன்றைக்கு 5 லட்சம் கூட சபை கொடுக்கலாம், 5 கோடி ஒரு நபர் கொடுக்கலாம். ஆனா அந்த நபர் இல்லாத நேரத்திலே, ஒரு ஆமீன், பணம் இல்லாத நேரத்திலே, அவமானத்தின் நேரத்திலே, நம்பிக்கை இல்லாம நான் சாக போகிறேன் போற நேரத்திலே, வாழ்க்கையில விரக்தி அடைந்த நேரத்திலே, என்ன போல வேலையை கிடைக்கல, பெங்களூர்ல எங்கேயாயிலும் போயிடலாம் அப்படின்னு நான் யோசிக்கல, என்னை தேடி என் இயேசு வந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு கட்டம் வருது, இயேசுவா வேலையா? நல்ல காலேஜ் அட்மிஷனுக்கு சான்ஸ் இருக்கு, போட்டு பாக்குறியா அப்படிங்கல. எனக்கு நான் சூஸ் பண்ணது என்னுடைய வேலை அல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. ஆமா, நம்ம எதை சூஸ் பண்றோம், யாரை ஒதுக்குறோம்? ஆண்டவன் நல்லவர், கர்த்தரை ஒரு நாளும் ஒதுக்க கூடாது. கடந்து வந்த பாதை எந்த புள்ளியில நம்மளை தூக்கி எடுத்தா நீ ஞாபகத்துல வச்சீங்கன்னா போதும், உங்களோட வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும். ஒரு ஆமே. நீ வேணா உங்களே திங்க் பண்ணி பாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் விடுங்க, எங்க என் தேவன் என்னை தொட்டார், அதை நீங்க சிந்திச்சு. என்ன தொட்ட ஞாபகம் இருக்கு? ரோடுல என்ன தொட்டார்? சால் ரோடு நடுப்புற ஓரமா போயிட்டு இருக்கல, என்ன தேவன் சந்தித்தார் ஒரு சகோதரனை கொண்டு. எங்க வீட்டுக்கு வாங்க, தங்குங்க, நாளைக்கு பாத்துக்கலாம் வாங்க, செந்தில் கூட்டிட்டு போனாங்க. என் நிலைமையை கேட்டாரு. ஆமே, வீட்டுல இருந்து இப்படி அனுப்பிட்டாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனாலே எவ்வளவு சப்போர்ட். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் அந்த நாளை. அல்லேலூயா. ஆமே, அந்த வருமானங்களை நினைக்கிறேன், எனக்கு உதவி செய்த நபர்களை நினைக்கிறேன். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. யாரை உதாசீனப்படுத்தவில்லை. காலங்கள் ஆமே மாறலாம், ஆமே மறைக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோது மாறுவதில்லை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? யாக்கோபு சொல்ற மாதிரி, இப்போ அவன் கையில கவனி, இதை சொல்லணும் அவசியம் இல்லை, நான் எவ்வளவு வேணும் பாத்திரமான அல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியது 32:10. ஏன்னா 30ஆம் அதிகாரம் திருப்பிக்கங்க, முன்னாடி 31க்கு மேல 31ஆம் அதிகாரம் போட்டுக்கலாம் மேல. இவ்விதமாய் அந்த புருஷன்
37 யாக்கோபுன்னு போட்டிருக்கு. யாக்கோபு குறித்து சொல்லுது, அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லும் போது அவன் விருத்தி அடைந்த மனிதனா இருக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நிறைய பேர் காதுல உள்ள அவன் நான் பாத்திரவான் அல்ல, இதெல்லாம் எனக்கு தகுதியே இல்ல, என்னால உண்டானதல்லன்னு சொல்லும் போது அவன் ஒன்றும் இல்லாதவனாய் அல்ல, அவன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாய் இருக்கிறான். அவன் என்ன கற்றுக்கொள்கிற, உன் நிலை உயர 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 ஆமென் கர்த்தர் அதற்கு மேலாய் உயர்ந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி கர்த்தர் உயர்ந்திருப்பது சாத்தியம் எப்பாகும், உன்னுடைய தாழ்வில் உன்னை நினைத்தவரை மறக்க கூடாது. உன் தாழ்வில் உனக்கு உதவின சபையை மறக்க கூடாது. உன் தாழ்வில் உனக்காக ஜெபித்த ஜெபங்களை மறக்க கூடாது. சத்தமா ஒரு அழிலே சொல்லு. அது இருந்துருச்சுன்னா நீ தேவனுக்கு முதலிடம் கொடுப்ப. கொடுக்க 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 கர்த்தர் உயரத்தில் உன்னை வைத்திருப்பார். ஆமே, உன்னை ஏளனம் பண்ணி பரியாசம்னா அண்ணாந்து பார்ப்பாங்க. ஒரு அழிலையா சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்லுவீங்க, என்ன பார்க்காது, நாம எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிற அங்க பாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. இப்பொழுதோ கோலும் கையுமாக வந்து, ஆனா இப்பொழுதோ 2 பரிவாரங்களுடையவனாய் கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார். 28:15 சொல்றாரு, பயந்து போன நேரத்துல ஆமென் 28:15 படுத்திருக்கிறான் கல்லை வச்சு. ராத்திரி நேரம் தொடர்ந்து பிரயாணத்தை தொடர முடியல, காட்டு பகுதி. ஒரு கல்லு அவ்விடத்து கற்களில், பைபிள் சொல்ற அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து. ஆமென். சென்னையில 1 கோடி பேருக்கு மேல இங்க வாசம் பண்றாங்க. வந்து போகிற ஒரு 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதுல கர்த்தர் உன்னை ஒருவனாய் ஒருத்தியாய் தெரிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஊழியம் செய்ய வாஞ்சை உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம், தாழ்ந்துகள் இருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களுக்கு மத்தியில இந்த ஊழியத்தை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்ல உற்சாகமா சொல்லுங்கம்மா தயவு செய்து. அல்லேலூயா. அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து. ஆமென். அப்ப தேவனால் முன்குறிக்கப்பட்ட கல் அது. தலையில வைக்கிறான். வச்சோனி ஒரு சொப்பனத்தை காண்கிறான். என்ன சொப்பனம்? ஒரு ஏணி. ஆமென். ஒரு நுனி, ஒரு எட்ஜ் வந்து பூமியில இருக்கு, இன்னொரு எட்ஜ் வானத்தை தோடுது. அதுல தேவதூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. கர்த்தர் நல்லவர் பாருங்கள். அண்ணன் பயமுறுத்தலாம், அப்பாவை ஏமாத்தி இருக்கலாம், யாக்கோபு கெட்டவன் எத்தந்தான், ஆனால் தேவனோ அவனை நல்லவனாக பார்த்து ஆமென் எதிர்காலத்தில் நாமத்தை உயர்த்துகிறவன் வைராக்கியத்தோடு இருப்பான் என்று சொல்லி கவனிங்க. தம்முடைய தூதர்களே ஏறி இறங்குகிற காட்சியை இந்த எத்தன் காணும்படி செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த காலை வேளையிலும் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். ஆமே, யாரு கைவிட்டாலும் சரி. யாக்கோபு அப்படிதான் படுத்திருக்கிறான். அதுல பாருங்க, ஏறுறான் இறங்குறாங்க. அதோட முடிக்கல. விருந்தரசு மேல நின்று, அந்த வானத்தின் வாசல் அந்த மேல நின்று கர்த்தர் சொல்றாரு, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து ஆமே உன்னை காத்து உன்னை பாதுகாத்து உன்னை திரும்பவும் தகப்பன் தேசத்திற்கு எங்கே நாங்கள் உங்களை அனுப்பி வைக்கிறோமோ, ஆமென், எங்கே நீ பயந்து கொண்டு ஓடுகிறாயோ, ஓட வைக்கிறோமோ, திரும்ப இதே தேசத்திற்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வருவாய். ஆமென். கர்த்தர் சொல்றாருங்க. கர்த்தர் சொல்றாரு. அப்ப இது எதில் நடக்குது? கீழ்ப்படிந்து போன அப்பா அம்மா சொன்னது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நானும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் தேவனுக்கும் சபைக்கும் ஊழியருக்கும், ஒரு ஆமென் சொல்லுங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தால் அவன் சொல்லியிருக்கலாம், ஏன் நான் போகணும், என்ன நீங்க நான் அண்ணனை ஒரு கை பாத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேர் வெட்டி குத்திட்டு சண்டை போட்டு இருப்பாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படினோம், ஊழியருக்கு கீழ்ப்படினோம், வாழைப்பிள்ளை பெற்றோருக்கு கீழ்ப்படினோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்படி நம்ம நடக்கும்போது கர்த்தர் தரிசனம் தராரு. இதுல முக்கியமான ஒண்ணு, தரிசனம் தந்த தேவன் அந்த இடத்துல அவன் வைத்த கல்லை வாசிக்க நேரம் இல்லை, தூணாக நிறுத்தி எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணினான். நிறைய பேர் நீ செய்யற கர்த்தரை கொண்டாடுறது கிடையாது. கர்த்தரை எங்க கொண்டாடுறோம்? இங்க வந்து நிக்கும் போதான். பாருங்க வருடங்கள் பல ஸ்டைல்ல, அப்புறம் இன்னொரு கை இப்படி அப்படி. நான் கூட பாருங்க, அப்படியே என்ன பாத்தீங்கன்னா அப்படியே பக்திமான், எனக்கு பேரே வச்சிடலாம், பக்திமான் செந்தில். அப்படியே இல்ல, இந்த இடத்துலதான் கொண்டாடுறோம். ஆனா அவன் பாருங்க, ஒரு கல்லுங்க, பாக்குறவன் பைத்தியம் சொல்லிப்பான இல்லையா, இவனுக்கு மட்டும்தான் தெரியும் சொப்பனம் கண்டது, இவனுக்கு மட்டும்தான் தேவதூதர்கள் ஏறி இறங்க தெரியும். பொழுது விடிஞ்சிருச்சு, இந்த இடம் பயங்கரமா இருக்கிறது என்று சொல்லுகிறான். அந்த இடத்தை லூஸ் என்ற பேர், பெத்தேல் பேர் வைக்கிறான். அந்த கல்லை மறவாமல் எடுத்து வாசி பாருங்க, தூணாய் நிறுத்தி அபிஷேகம் பண்ணுகிறான். அல்லேலூயா. கர்த்தரை கொண்டாடுங்க தயவு செய்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு இருக்கிற பணத்தை கொண்டாட வேணாம், உடைமைகளை கொண்டாட வேணாம், தூக்கத்தை கொண்டாட வேணாம், உறவுகள் ஆமே அப்பா அம்மாவை கொண்டாட வேணாம், அண்ணன் அக்காவை கொண்டாட வேணாம், மனைவியை கொண்டாட வேணாம், புருஷனை கொண்டாட வேணாம். ஒரு ஆமே அவர்கள் மேல் அன்பு வைப்பது நல்லது. ஆனால் ஒரு அழிலையே சொல்லுங்க, இந்த 11 மாதம்
என்னை நடத்தி வந்த பத்திரமாய் என்ன பேச போறாரோன்னு அதிகாலை ஓடு வர பாருங்க. அந்த சூழ்நிலையில கர்த்தர் இன்னும் உங்களை உயர்த்துவார். ஆமே. நன்றி உள்ளவளா இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்ல வசனத்தை தான் சொல்றேன். என்ன இடத்தில் எந்த எதையும் நீ கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமே. வசனம் சொல்லுது 2 பரிவாரங்களும் நான் வருகிறேன். இப்ப ஊருக்குள்ள போறான். இங்க கவனிக்கல, ஏசாவுக்கே வெகுமதிகளை அனுப்புறான். நீ வாசி பாருங்க. ஏசாவின் மனம் குளிர்கிறது, கட்டி பிடிக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் ஆசீர்வாதமாய் வெறுங்கையாய் வந்தவனை கர்த்தர் உயர்த்தி அனுப்பினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. 11 மாதங்கள் நம்மளை உயர்த்தின தேவனுக்கு நன்றி சொல்லும்படி வந்திருக்கிறோம். மூன்றாவதாக யோவேல் 2:26. யோவேல் 2:26. காலையில இந்த வார்த்தையை நான் சொல்லல. யோவேல் 2:26 வேகமா வாசிங்க. மனப்பாடமா கூடமே சொல்லணும். சீக்கிரமா வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். அல்லேலூயா. 11 மாதங்கள் அதிசயமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு அணிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, என்ன கேட்டீங்கன்னா நிறைய சொல்லலாம். குடும்பங்களை ஆசீர்வதித்தார். நம்முடைய சபை குடும்பங்கள்ல ஒரு வீடு ஆமை கட்ட பேஸ்மெண்ட் போட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வீடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமே. நமக்கு ஒரு சைடு தான் மானிட்டர் இருந்தது, இன்னொரு பக்கம் மானிட்டர் வாங்கலன்னு சும்மா ஆலோசனை JBL வாங்க அது வாங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே இருந்தது நல்ல பொருளாக வாங்க, நம்ம ஏறக்குறைய ஒரு 90,000 கொடுத்து வாங்க தேவன் கிருபை தருகிறார். ஆமே. நான் எதற்கு சொல்றேன்? நம்மளை அதிசயமாய் தேவன் நடத்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்ப நடக்கும்? அதுக்கும் சில கண்டிஷன். அவர் செய்த அதிசயங்களை மறவாமல் இருந்தால் அதிசயம் நடக்கும். ராமே. அதை 78 இன்றைக்கு ஆதாரமா எடுத்தோம். 78 வாசி பாருங்க. அவருடைய அதிசயங்களை மறந்து போனார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வனாந்தரத்தில் கோபம் ஊட்டினார்கள், செங்கடலை திறந்ததையும் மறந்து போனார்கள். ஒரு ஆமே. இப்படி ஆண்டவருக்கு நன்றி இல்லாமல் இருந்ததுனால பூமி வாயை பிளந்தது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மாண்டு போனார்கள். அல்லேலூயா. அப்படியும் கர்த்தர் மீதமுள்ள ஒரு கூட்டம், ஆமே, the people of remnant godly people, ஒரு கைப்படியால வைத்திருந்தார். அவர்கள் தான் சிறை இருப்பிலிருந்து வந்தார்கள். அவர்களில் வந்த ஒருவன் நெகேமியா, எஸ்ரா, இவர்களை கொண்ட அலங்கங்களை கட்டினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உங்களை கர்த்தர் கட்டும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது நம்ம பார்க்கிற அந்த ஆசீர்வாதமான காரியம், அதிசயமாய் உங்களை என்னையோ நடத்தி கொண்டு வந்தார், இனியும் அதிசயமாய் நடத்துவார். ஆமென். உங்க வாழ்க்கை நடந்ததெல்லாம் அதிசயம்னு நீ கர்த்தரை துதிக்காம இருந்திருந்தா இந்த இடத்துல இந்த வார்த்தை உங்களை தொடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அட்லீஸ்ட் இன்னைக்காகிலும் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீங்க செய்த அதிசயத்துக்காக நன்றி, அற்புதங்களுக்காக நன்றி. நான் உயிரோட உட்கார்ந்து இருக்கிறது அற்புதம், அதிசயம். ஆமே. நீ மீடியா டிவியில பாருங்க, ஓரமா போறான், எங்க இருந்தோ ஒரு கார் அவன் எடுத்துக்கொண்டு வந்து கட்டுப்பாடு இல்லாம, கண்ட்ரோல் இல்லாம அடிச்சு மறித்து போவதை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் குழந்தைகள் மறித்து போகிறார்கள். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பது ஆமே கர்த்தருடைய அதிசயம் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அட சத்தமா சொல்ல மாட்டேன். நீ என்னதான் நைட்ல போட வேண்டிய மாத்திரை போட்டு படுத்தாலும், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவன் பக்கத்துல யாராவது பிடிச்சுக்கிட்டு படுத்தாலும், இடி இடிக்கும் போது அவன் உயிர் இருக்கான்னு அப்படியே பார்த்து மூக்கிலேயே கை வச்சு படுத்திருந்தாலும், ஒரு அழியிலேயே சொல்லுங்க, அவன் சுவாசம் கொஞ்ச நேரம் நின்றுச்சுன்னா காலையில சொல்லுவாங்க விரைச்சு போயிட்டாரு ஆளு. ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? சில அப்படிதான் பக்கத்துல சாவு நடந்திருக்கும். இங்க யார் பக்கத்துல பிடிச்சுக்குவாங்க பக்கத்துல, அவன் ஏதாவது வந்துடும். திருடனுக்கு பயந்து பூட்டை இழுத்து போட்டு பூட்டினாலும் ரகசியங்களை மறைச்சு யாரும் சொல்லாத, பாஸ்டருக்கு சொல்லாத, அவங்களுக்கு சொல்லாது, என்ன செஞ்சாலும் சரி. வராம சொல்ல வர காரியத்தை பிடிச்சது கர்த்தர் அதிசயம் பண்ணாவிட்டார். அந்த அதிசயத்தினாலதான் இந்த 11 மாதங்கள் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த ஒரு வரிப்பால, உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா, உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் என்று வாக்களித்தார், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார், உன்னை அதிசயம் காண செய்வே,
நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். நல்ல விசுவாசோடு பாடு. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். அல்லேலூயா. வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறந்தே போகுமே. பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 28:15 ஒரு வாசியும். ஆதியாகமம் 28:15 சத்தமா வாசியும். 28:15 நான் உன்னோடு இருந்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவ்வளவுதான் சொன்னார். ஆனா என்ன செஞ்சாரு பாருங்க. 32:9 பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, அங்க சொன்னாரா, உன் தேசத்துக்கும் இடத்தாரத்திற்கும் போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவேன்னு சொல்லிட்டு இப்ப கீழே சொல்றாரு, எவ்வளவு வேணும் பார்த்துருவான் அல்ல, வெறுங்கையா போனேன், ஆனா 2 பரிவாரங்களோடு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த செய்தியை கேட்டு அப்படியே போயிடக்கூடாது. நீங்களும் உங்க தேவைகள் அதிகமா இருக்கா,
சம்பளம் போதலையா, தெரியாம கடன் வாங்கிட்டோமா, பல தேவைகள் உண்டா, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை நேசித்து அவரில் அன்பு கூர்ந்து செய்த நன்மைகளை மறவாமல், சின்ன நன்மையானாலும் பெரிய நன்மையா மறந்து போறவங்க தான். ஏதோ ஒரு ஆராதனைக்கு போனோம், இது உண்மை. நீ ஆணித்தரமா சொல்லுவ, நீ எனக்கு கொண்டு வந்து ஒரு பக்கம் 1 கோடி காணிக்க கொடுத்து, இது உங்களுக்கு பாஸ்டர் ஊழியத்துக்கு கூட தனியா நீ கொடுத்து 2 பேரும் ஆடி கார்ல போங்க எங்களுக்கு கொடுத்தாலும், இந்த பக்கத்துல கொடுக்கிற ஆள் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தம் வரமாட்டே. ஏதோ ஆராதனை, ஏதோ போனேன், அன்பு வச்சேன், அதுவல்ல. உன்னை இந்த நிலைமைக்கு உயர்த்தின தேவன் ஒரு ஆமே. வாழ்க்கையில விரும்பினதெல்லாம் கொடுத்த ஆண்டவர் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவரை நம்ம மறந்து போய் ஒரு அழிலிய சொல்லுங்க, அந்த சூழ்நிலை நம்ம போகவே கூடாது ஒரு நாளும். ஆமே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆனா உழைச்சது யாரு இங்க சொல்றான்? எவ்வளவுன்னு பாத்துருவான இல்ல, வெறும் கோளுங்க. இப்ப 2 பரிவா உழைச்சது யாரு தெரியும்? யாக்கோபு தான். ராமேன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன் அந்த கதை அப்படி போயிடுச்சு. கூச்சமுள்ள கண் என்ன கண்ணு, கூச்ச பார்வை உள்ளவள கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா இவங்க மனசுல எங்க இருக்கு? கரெக்டா சொல்றீங்க, அது மட்டும் ராகேல் மேல இருக்கு. இவன் மாமனாட்ட போறான், கோவமா போறான். ஏய் என்ன ஆளை மாத்தி விட்டு, அவன் சொல்றான் பி கூல். என்ன இப்ப என்ன ஆயிடுச்சு உனக்கு? இப்போ போடி, கல்யாணங்கிறது ஒண்ணுதானா, கவலைப்படாது, இன்னும் 7 வருஷம் வேலை செய், 2வது தரேன். ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். கடினமா உழைக்கிறான், இரவு பகல். பைபிள் எப்படி இருக்கு வாசி, இரவு பகல் பாராமல் உழைக்கிறான். ஆமே. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? ஆனா உழைச்சுட்டு யார சொல்றான்? தேவரி ஆமே, நான் எவ்வளவு வேணும் பாத்திரவான அல்ல, ஆமே, நீர் என்னை கோலும் கையுமாய் புறப்பட பண்ணி, இப்பொழுதோ 2 பரிவாரங்களை அங்க நம்ம பிராக்கெட்ல போட்டுக்குவோம். தேவரீர் நான் எவ்வளவோ உழைச்சிருக்கிறேன், ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அது கடினமாய் வேலை செய்திருக்கிறேன், அங்கே இங்கே ஓடி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமே, பயங்கரமா ஊழியம் பண்ணி இருக்கிறேன், கத்தி பிரசங்கம் பண்ணி இருக்கேன். நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன செஞ்சாலும் கிரெடிட் கோஸ் டு காட் அண்ட் காட் அலோன். ஒரு ஆமே. இயேசு ஒருவருக்கு முழு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். யாக்கோபை தேவன் உயர்த்தினார். நம்மையும் வெறும் கையாக இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருப்போம், அல்லது தேவன் தொட்ட நாள், ஞானஸ்நானம் பெற்ற நாள் நம்ம வெறுங்கையாக ஆரம்பிச்சிருப்போம். ராமேன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில வருமானம், பணம், வீட்டை விட்டு வந்த பின்பு எதுவுமே கிடையாது. ஆனா இன்றைக்கு பாருங்க, அன்றைக்கு நம்பிக்கையை தேவன் தந்தார். ஆமே. மை ஜீசஸ் இஸ் த ஹோப் ஃபார் மீ. ஆமே. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல இயேசு ஒருவரை நம்பிக்கை ஆட்களை கொண்டு சேர்த்தார், தேவைகளை சந்தித்தார், பீஸ் கட்ட கிருபை செய்தார், ஊழியத்தை தானே எடுத்து கட்டினார். 2 பேர் 4 பேர். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, எங்க ஊழியத்துல உதவியா இருந்தவங்க போன வாரம் பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒரு ஆர்பனேஜ்ல முதியோர் இல்லத்துல வேலை செஞ்சாலும் தங்களுக்கு கிடைக்கிற 6000 ரூபாய் 600 ரூபாய் பெரிய கவர் ஒண்ணு பிரவுன்ல ஓரமா எழுதிருக்கும், 600 கீழே 200 அவங்க மனைவி. இப்படிதான் வரும் காணிக்க. இதை அவங்களை போய் இப்ப நான் பார்த்துட்டு வந்தோம். நன்றி மறவாமல் இருக்க வேண்டும். ஆமே. அதான் இன்னைக்கு இந்த நாள் கூட நினைச்சிருக்கேன். டிசம்பர் நவம்பர் 30th ஏன் வச்சிருக்கிறாரு? 11 மாதங்கள் உன்னை நடத்தின தேவன். ஆமே. அவருக்கு நன்றியா இருக்க. இந்த பூமியில தேவனை அறிமுகப்படுத்தி வசனங்களை கொடுத்து நடத்துகிற சபைக்கு நன்றியா இருக்க. நம்மை விசாரித்து கூப்பிடும் போதெல்லாம் ஜெபிக்கிற, அன்பு பாராட்டுகிற ஊழியனுக்கு நன்றியா இருக்க. ஆமே. நம்ம எல்லாம் சேர்ந்து நம்முடைய தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுல நீங்க தவறாம இருந்துட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு நேரமே பத்தாது. அதனாலதான் சங்கீதக்காரர் 116 12 13 தேவரீர் நீ பாராட்டின சகல உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை திருப்பி செலுத்துவேன். நீ கொடுத்த அவர் எங்க போயிட்டாரு? நீ எனக்கு செய்த நன்மைக்கெல்லாம் நான் திருப்பி செலுத்த முடியாது. அவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கேன். பணமா இருக்கட்டும், சுகம், நான் எப்படி உங்களுக்கு தர முடியும்? ஆனா ஒன்றை செய்வேன், என் கையில ஒரு பாத்திரம் கொடுத்திருக்கிறீங்க, அது எச்சேப்பின் பாத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுல என்ன செய்வா? 116 முதல் வசனம் சொல்லுது, என் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவி சாய்த்து கேட்டபடினா உண்மை நான் அன்பு கூறுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. திருப்பி கொடுக்கிறது பணமா முடியாது, வாங்க மாட்டாரு. திருப்பி கொடுக்கிறது நான் உங்களுக்கு பலப்படுத்துறவங்களை ஒண்ண முடியாது. நீ அன்பு கூற வேண்டும். ஆமே. சத்தம் ஒரு மார்க் 11 மார்க் 12 31 32 உன் தேவனாய் கர்த்தர் முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்க. இது 10 கற்பனை இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ராமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நீங்க ஆலயத்துக்கு வர்றதுலயே உங்க அன்பு தெரிஞ்சிடும். துடித்து கொண்டு வருகிற பிள்ளை ராமே. அதுக்கு நாளைக்கு வரும்போது இப்படி துடிக்காதீங்க, பாஸ்ட் வருஷம் அந்த துடிப்பு அல்ல, உங்க இருதயம் துடிக்கும். ஐயோ லேட் ஆகுதே. ஒரு அழிலைய சொல்லுங்க. இன்னைக்கு காலையில 4 மணி அந்த அலாரம் அடிக்கும் போது யோசிச்சு உட்காந்து நான் யோசிச்ச காரியம் சொல்றேன். அன்னைக்கு பெங்களூர்ல இதே இருட்டு ஆரம்பிச்ச இந்த விசுவாச வாழ்க்கை இன்னைக்கு அந்த இருட்டோட எழுந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
அட சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? இதுவரை கர்த்தர் கிருபையை காத்து வருகிறார். நம்மளை கொண்டு அநேக குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த இந்த கிருபையை தான் தேவன் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமே. கர்த்தர் இவ்வளவு நன்மைகளை செய்த தேவனை இந்த மாதத்தின் கடைசி நாள்ல அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். யோவேல் 2:26. நான்காவதாக சங்கீதம் 68:19. Psalm 68:19. சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஆமென். இதுதான் நன்மை கிருபைக்கான எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை காமிச்சு. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிடைக்கும் போது ஸ்தோத்திரம் அல்ல, கிடைக்காத போது ஆத்திரம் அல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கிடைச்சாலும் கிடைக்காட்டியும். அதான் முதல் வசனம் பார்த்தோம். இஸ்ரவேல் என்கிற யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்றாரு, எப்பா நான் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லப்பா, ஆனாலும் உன்னையும் இந்த சந்ததிகள் முழுவதையும் காண செய்த தேவன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா கிருபை பாராட்டின தேவன். அப்ப நன்மை கிருபை என்ன தொடரணும். நான் செய்ய வேண்டியது என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை இருக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் சரி, ஆமே, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவரே என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அதே சங்கீதத்துல 89:1 சீக்கிரமாசி 89:1. இன்னொருத்தர் 106:1 பாடுவேன். பாரம் சுமத்தினாலும் சொல்றாரு. இரண்டாவது உண்மையை, அங்க ஒரு வார்த்தை போட்டுங்க, நாம் உண்மை இல்லாதவளா இருக்கிற போதும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு, நம்ம அநேக நேரத்தில் உண்மை இல்லாதவளா இருக்கிற போதும் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருந்தா. ஆமே. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையா அது வாயினால் அறிவிப்ப கிருபைகள். அடுத்து 106:1. இன்னொருத்தர் அவர் கிருபை என்றும் உள்ள. 107:1 எல்லாம் அதேதான். 136:1 1 3 வாசிங்க. 136 முதல் 3 வாசி. 3 வசனம். சரி, அடுத்து 23:6 எல்லாம் தெரிஞ்ச வசனம். 23 சங்கீதம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். சில இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. பாரம் சுமத்தினாலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமே. நம்மை பாதுகாக்கிறார். ஆமே. நம்மிடத்தில் உண்மை இல்லாது இருக்கும் போதோ அவர் உண்மை தலைமுறை தலைமுறை நம்மை நடத்தும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வசனம் பார்த்துட்டு அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமே. கடைசியில சொல்லி முடிக்கிறேன், என் உயிர் உள்ளவரை நன்மை கிருபை என்னை தொடரும். ஆமே. அப்ப என்ன சொல்ல வர்றார்? அண்டர்ஸ்டுட். என்ன தொங்கி நிக்கிறது மறைக்கப்பட்டு என்னை எது தொடர்கிறதோ இல்லையோ தேவனுடைய நன்மை கிருபை என்னை தொடரும். ஆமே. இப்ப இப்படி வந்துருங்க. எது தொடர்தோ இல்லையோ நல்ல, எது தொடராம இருந்த நன்மை கிடைக்கட்டும். ஆண்டவருடைய நன்மை கிருபை தொடர்ந்தா போதும், மீது எல்லாம் தானாய் நம்மை தொடரும். ஆமே. அதான் மத்தேயுல ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒருவன் தேவனுடைய கிருபை ருசிக்க ஆரம்பித்து விட்டால், வாழ்நாள் முழுவதும் கிருபை கொண்டாட ஆரம்பித்து விட்டால், உயர்விலும் தாழ்விலும் ஆண்டவர் சொல்றாரு, அதான் தேவனுடைய ராஜ்யம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதான் தேவனுடைய நீதி. என்னுடைய பலத்தால் அல்ல, என்னுடைய உழைப்பால் அல்ல, என்னுடைய சாதுரியத்தால் இந்த ஊழியம் அல்ல, எல்லாம் தேவ கிருபை. ஹல்லேலூயா. அப்படின்னு ஒருவன் உணர ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் சொல்றாரு, நீ மத்ததை குறித்து கவலைப்பட வேணாம். காகத்தை பார், காட்டு புஷ்பங்களை பார். சாலமோன் மகிமையா வாழ்ந்தான், அவன் கூட இப்படிப்பட்ட வண்ணங்களை உடுத்தி இருந்ததில்லை. அவைகளை பார்க்கல மேலானவைகளை காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்தி வைப்பது உண்மையானால் கர்த்தர் உன்னை போஷிக்க வல்லவராக இருக்க. அஞ்ஞானியை போல நடக்காத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நன்மை கிருபையும் இந்த 11 மாதம் நம்மளை தொடர்ந்து. இதெல்லாம் சொல்லும் போதே இப்ப ஜெபிக்க போறோம். சொல்லணும் ஆண்டவரே, இது என்னால இல்ல, உங்க நன்மை கிருபை தொடர்ந்தது. எனக்கு கண்ணுக்கு புலப்படாத ஒரு நன்மை கிருபை, நான் உண்மை இல்லாது இருந்த போதும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க கிருபை என்னை தொடர்ந்ததற்கு ஸ்தோத்திரம். கடைசியா தானியேல் புத்தகம் 5வது நன்றி சொல்ல வேண்டிய கொஞ்சம் ஆழமான சூழ்நிலைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலாக்க 136 சங்கீதத்தை வச்சு ஒரு 5 ஆசீர்வாதங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் நடந்த சம்பவங்களை தானியேல் 2:23
தானியேல் 2:23. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியால் உம்மை துதித்து புகழுகிறேன். ஆமென். நம்ம நன்றியோடு துதித்து புகழணும். ஏன்? ஆண்டவர் இத்தனை மாதங்கள் தம்முடைய ஞானத்தையும் வல்லமையும் நமக்கு தந்தார். ஒரு அழிலே சொல்லுங்க, உங்களுக்கு பொருந்துதல் எனக்கு பொருந்தது நிறையா. ஞானம் எப்படி பேசணும். ஒரு ஆமென். இங்க இருந்து ஒரு செய்தி வரும், இங்க இருந்து ஒரு செய்தி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டை உள்வாங்கிட்டு ஒரு அழிலே சொல்லுங்க, ஆண்டோடைய ஞானத்தினால். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நம்ம எங்கேயும் ஏத்தியோ எங்க இறக்கியோ எங்கேயும் குறைச்சோ எங்கேயும் அதிகமாக பேசாமல் ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம பழகும்படி. இது என்னுடைய சாதரியம் அல்ல, உங்களுக்கு அப்படிதான். உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு வியாதி வந்த போது கொஞ்சம் துதிக்கலாம் அப்படின்னு நீங்க எழுப்பி உட்கார்ந்து இருப்பீங்க. எல்லாமே கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை உங்களை தட்டி எழுப்பினபடினால் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த சூழ்நிலை, இந்த கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப மோசமானது. ராஜா ஒரு சொப்பனத்தை காண்றாரு, அர்த்தத்தை கேட்கிறாரு. எல்லாம் வராங்க. அந்த தேசத்தில், பாபிலோன் தேசத்தில் உள்ள அத்தனை படித்தவர்களும் படிக்காத ஜோசியர்களும் கல்வியில் நிபுணர்களும் வானத்து சூழ்நிலைகளை பார்த்து ஜோசியம் சொல்றவங்களும் எல்லாமே வந்து நிக்கிறாங்க. இப்போ அந்த ராஜா சொல்றாரு, சொப்பனத்தையும் நீ தான் சொல்லணும், அர்த்தத்தை மட்டுமல்ல சொல்லனா நாளைக்கு இந்த நேரம் தலை துண்டிக்கப்படும். தானியேலும் அங்க இருக்கிறார், தேவனுடைய பிள்ளையாக. ஒரு புரிதான சொல்றது? தானியேல் என்ன சொல்றாரு? மற்ற ஜோசியர்கள், ஞானிகள், அவங்க தலை துண்டிக்கப்படலாம், அவங்க விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, இஸ்ரவேலர்கள் அல்ல, யெகோவா தேவன், உண்மை உள்ள தேவனை ஆராதிக்கணும் அல்ல, அவர்களோடு நானும் சேர்ந்து அழியக்கூடாது. ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டேன். உலகம் தூங்கலாங்க காலையில, நம்ம எப்படி தூங்க முடியும்? ஒரு ஆமேன் சொல்ல, ஓய்வு நாள் நான் சொல்றேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அட சத்தமா சொல்ல மாட்டீங்களா? உண்மைதான். ஏன்னா அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. உண்மையா இல்லையா? நம்ம மறிச்சிருப்போமா இல்லையா? ஒரு அழிலையா? சொல்ல மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்க. இப்ப கண்ணாறு இப்ப கண்டு காட்சி. பிரதரோட அம்மாவுக்கு எங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, சீரியஸா இருக்கிறாங்க, வீட்டுக்கு கூட்டு போன்ட்டாங்க. முடியாது, மறிக்கிறதான், ஆல்மோஸ்ட் டெட், அவ்வளவுதான். என் நியூஸ் வருது, சரி நம்ம போலாம். அவங்க அவர் போனாரு, போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப வீட்டுக்கு போனா நான் என்ன பார்த்தோன்னே அதுவரை படுத்தாங்க, எழுந்து உட்காந்து தோத்திரம் சொல்றாங்க. அழிலையா சொல்லுங்களேன். படுத்திருந்தாங்க, நான் படுத்தே இருங்களான்னு கேட்கல, எழுந்து உட்காந்து என்ன ரொம்ப நேசிப்பாங்க, எழுந்து உட்காந்து தோத்திரம் சொல்றாங்க. அழிலையா சொல்லுங்க. நான் பொய்க்கு சொல்ல, என்ன பார்த்தாலே தெரியும், அந்த உணர்ச்சியாதான், உணர்வாதான். அவங்க என்னது பணம் கொடுக்க போறது இல்லை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. உட்காந்து பேசிட்டு வந்தான். அப்ப சூழ்நிலைகள் இவ்வளவு நன்மைகளை தருகிறார். ஆமைன்னு சொல்லுங்க. சின்ன சின்ன விரல்லாம் எடுத்தாங்க அந்த சுகர்னால, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா உடம்பு கம்பீரமாய் ஆமே இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமே. இப்படி எத்தனையோ தப்பு வச்ச ஆண்டவர் நம்ம எப்படி தூங்க முடியும்? எப்படி அந்த உறக்கம் வரும்? ஒரு அழிலே சொல்லுங்க. அதனாலதான் நான் சொல்றேன், உலகம் உறங்கலாம், உன்னதமான தேவன் செய்த நன்மைகளை நினைக்கும் நீ உறங்கவே மாட்ட. இங்க அதான் நடக்குது. எல்லாருக்கும் தூக்கம் இல்ல, இப்போ எல்லாருக்கும் பயம், நாளைக்கு தலை வெட்டம். ஆனா தானியேல் செய்த ஒன்றை பாருங்கள். 2:17 வாசித்து பாருங்கள். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய், கவனி, தானும் தன் தோழரும், பாருங்க, மற்ற ஞானிகள் சாகலாம், மற்ற ஞானிகள் கொலை செய்யப்படலாம், அவர்கள் தேவனை அறியாதவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் நாடும் என் தோழர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தருடைய பிள்ளைகளாய் அடிமைகளாய் கொண்டு வரப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாங்கள் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரூமுக்குள்ள போனவன் தான் திரும்பி வரும்போதுதான் அந்த வார்த்தை சொல்றான், ஹல்லேலூயா, என் பிதாக்களின் தேவனே. உள்ள போயிட்டு வந்தோனையுமே கர்த்தர் சொப்பனத்தையும் சொல்லிட்டாரு, அர்த்தத்தையும் சொல்லிட்டாரு. ஆமீன் சொல்லு. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப நீங்க தேவ இரக்கத்தில் வாழுகிற பிள்ளைகளா இருந்தா, தேவ இரக்கம் எப்படி சொல்லுது பைபிள்? புலம்பல் 3ஆம் அதிகாரம், அப்படி நாம் நிர்மூலமாகாதிருக்க அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் போயிடுச்சு. காலையெல்லாம் நல்லா தூங்கிட்டு நல்லா ஆண்டவரே இறங்குங்கன்னா அவரு என்ன பண்ணும்? நீ இறங்கி வாங்க பாஸ்டர், யூ கம் டவுன். அந்த டவுன் போயிடுவார் அவர், எல்லாம் மாற்றுவார். நம்ம கேட்கறது இரக்கம், மர்சி. அவர் சொல்லி யூ கம் டவுன், நீ கீழே இறங்கி வாப்பா, ரொம்ப மேல இருக்கப்பா, என்னை விட மேல இருக்க.
இரக்கம் கேட்டதினாலே நடந்தது பாருங்க. அடுத்த வார்த்தை பாருங்க 15. தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு அலிலிய சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு உங்க அறை வீட்டுக்குள்ள அல்ல தனிப்பட்ட இயேசுவை எவ்வளவாய் தேடுகிறீங்களோ, எந்த பிரச்சனைக்கு இயேசுவின் ஆலோசனை கேட்கிறீங்களோ, சபையோடு ஐக்கியமா இருக்கிறீங்களோ, ஊழிய இடத்துல ஆலோசனை கேட்கிறீங்களோ, கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்துவார், அழிவுக்கு தப்பு வைப்பார். ஆமே. இப்போ ஜெபம் பண்ணி இரக்கம் கேட்ட தானியேல் தான். ஆனா அவன் சொன்ன வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். அதே 23. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து, எங்க வந்துட்டாரு? நாங்கள்ன்றாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியுதா? நான் தான் கேட்டேன், எனக்கு மறைபொருளை வெளிப்படுத்துறீங்க. ஆனால் கவனிங்க, கிரெடிட்ட அவன் மட்டும் எடுத்துக்கொள்ளல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்போ வாழ்க்கையில உங்களுக்கு உயர்வு வந்தா உங்களுக்கு மட்டும் நினைக்க கூடாது. ஆமே. பணமோ ஆசீர்வாதமோ சுகமோ சபையின் நடுவில் கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும். ஆமே. பொருளாதாரத்திலும் சபையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமே. தசமபா காணிக்கையில் ஒரு நாள் தேவனை வஞ்சிக்க கூடாது. ஆமே. நான் அங்க சொல்றேன் பாருங்க, திரும்ப வாசி. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து, நாங்கள் உம்மிடத்தில், எல்லாரையும் சேர்த்துக்கிறான், நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை, ஆனா வேண்டிக் கொண்டது யாரு? இரக்கம் கேட்க. 2:17 தானியேல் ரூம்குள்ள போறாரு. ஆனா வெளியே வரும்போது எல்லா தேவ பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டு, இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எனக்கு தெரிவித்தபடினால் உம்மை துதித்து நான் புகழுகிறேன். ஆமே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப உயிர் தப்பிச்சுதான். 2வது அதே தானியேல் புஸ்தகம் 6:22. 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தானியேல் கான்டெக்ஸ்ட்ல இது என்ன குற்றம், என்ன நீதின்னு வருது தெரியுமா? வேற எங்கேயும் விடாதீங்க. அக்கினி சூழல நீ போட்டாலும் சரி, நீ நிறுத்தி இருக்கிற பொருட்களையும் நம்ம நம்புவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கான்டெக்ட் தான் போகணும். வேற பரிசுத்தம் அதெல்லாம் போகாது. எப்போதுமே ஒரு சாப்டர், ஒரு புக் வாசினா அதில் உள்ள இருந்து சத்தியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமே. எல்லா இடத்துலயும் மேஞ்சா சத்தியம் கிடைக்காது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அது காலையில ஒரு 2 இட்லி, திரும்ப அரை மணி நேரம் கழிச்சு ஒரு 4 சப்பாத்தி, திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் புட்டு, திரும்ப தின்னுட்டே போனா ஒரு மாசத்துல என் வயிறு இப்படி வந்து நிற்கும். புல்பிட்டே தேவையில்லை, பைபிளையும் வச்சுட்டு அல்லேலூயா சொல்லலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாத்தையும் மேயக்கூடாது. அப்போ தானியேல் புஸ்தகமா அதுல என்ன கற்றுக்கொள்கிறோம்? குற்றமற்றவனாய் காணும்படினா என்ன அர்த்தம்? அப்படியே பரிசு, அந்த அர்த்தம் இல்லாம அவனுக்கு எத்தனையோ கன்னிகள் வைக்கப்பட்டும் அவன் என்ன செய்யறான்? வழக்கத்தின்படியே கர்த்தரை மட்டுமே ஆராதிக்கிறான். ஒரு ஆமே. பொருட்சிலை வணங்கல. நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே அவர் எங்களை தப்பு வைக்காமல் போனாலும் நீ நிறுத்திருக்கிற பொருட்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம். ரட்சிக்கப்பட்டு புதுசா வரவங்க இருப்பீங்க, தயவு செய்து விட்டு கொடுக்காதீங்க. உறவுகள் என்றோ, ஆமென், சொந்த பந்தங்கள் என்றோ உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய வைராக்கியம் ஒரே மெய் தெய்வத்தை ஆராதிப்பு ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க. சூழ்நிலை வரும், பிசாசு தவிர்க்க பார்ப்பான். ஆனாலும் இந்த சத்தியங்களை கேட்ட நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்நாள் வரை நடத்தி கொண்டு நடத்துவான். வைராக்கியம் இருந்து பாருங்க, அவங்கள மாற்றுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அடுத்தது 4:2, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அல்லேலூயா. தானியேல் சொல்லுகிறார், ஆமென், எனக்கும் எங்களுக்கும் இந்த மறைபொருளை வெளிப்படுத்தின தேவனை துதித்து புகழுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோம், அதிசயமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவனை நாம் துதித்து போற்றுவோம், நன்றி சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம், நன்மை கிருபை நம்மை தொடர்ந்து வந்து இந்த 11 மாதம் நடத்தின தேவனுக்கு நன்றி. அடுத்ததாக பார்த்தோம், வெறும் கையோடு வந்த, கோலும் கையுமாய் வந்த யாக்கோபு. ஆமே. அவனுக்கு சூழ்நிலைகளை சாதகமாக்கி 2 பரிவாரங்களோடு சொந்த தேசத்துக்கு சொன்னபடியே வாக்குத்தத்தங்களை தேவன் அழைத்துக் கொண்டு போனார். முதல்ல பார்த்தோம், ஆமே, தன்னுடைய சொந்த பிள்ளைய இழந்துட்டோம்னு நினைச்சான், துக்கத்தோடு இருக்கிறான். ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த சொந்த மகனை காணும்படி செய்து அவனுக்கு பின்னாக அநேக சாதிகள் சந்ததிகளை கண்டு யாக்கோபு மகிழும்படி கர்த்தர் கிரியை செய்தார். எழும்பி நிற்கலாம், எழும்பி நின்று ஆமே, நாமையும் கர்த்தர் அநேக நன்மைகளை காணும்படி கர்த்தர் கிருபை தருவார். எப்போ?
அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் போது. ஆமே, இந்த 11 மாதங்கள் நம்மை நடத்தி கொண்டு வந்த கிருபைகளை நாம் தியானித்து அவரை துதிக்கும் போது, ஆமே, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தலாம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமே, இது முதற்கொண்டு ஆண்டவரே, ஆமே, நான் கீழ்ப்படுகிறவனாக, ஆமே, அந்த யாக்கோபு கீழ்ப்படிந்து நடந்தான், அவனுக்கு தேவன் தரிசனம் கொடுத்தா. இன்னைக்கு நம்ம கீழ்ப்படினோம். என்ன கீழ்ப்படிதல்? ஆமே, பார்க்கிற ஜனங்கள்ட்ட நல்ல பாஸ்டர் அந்த கீழ்ப்படிதல் அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அதிகாலையில் தேவனை தேடுவோம். ஆமே, தேவனுக்கு நன்றி சொல்ல ஓடி வருவோம். கர்த்தருக்கு கொடுக்க நம்மை கொடுப்போம், நம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுப்போம். ஆமே, நம்முடைய குடும்பத்தை கொடுப்போம். கர்த்தர் இன்னும் உயர்த்தி கொண்டே போவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்மை கிருபை நம்மை தொடரும். ஆமே, மோசேயா முன்னாடி வந்து, ஆமே, ஹல்லேலூயா. நல்ல வாயை திறக்கலாம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மைப்படுத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா.